உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், உங்க ரூம் அங்கதானே இருக்கு. சார், அது டாக்டர் கன்சல்டிங் ரூம். இதான் ட்ரீட்மெண்ட் ரூம். நீங்க 2 பேரும் அங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க குழந்தையோட வரோம். சரி அண்ணா. மீனாட்சி அம்மா, இதுக்கு முன்னாடி தலைவியா இருந்தவங்க இந்த ஊருக்கு எதுவும் நல்லது பண்ணல. ஆனா நீங்க எங்க ஊருக்கு எல்லா நல்லதும் பண்ணி எங்க ஊருக்கு நிரந்தர தலைவியா இருக்கணுமா? யோ ஜால்ரா, என்னையா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு அந்த மீனாட்சி அம்மா ஒஸ்தினா அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணு, முடிஞ்சா பட்டாபிஷேகம் கூட பண்ணு. அதுக்காக எங்க அண்ணிய மட்டும் குறைச்சு பேசாத. அதையெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாதியா. நான் என்ன தப்பா பேசுனேன்? உங்க அண்ணி இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ணாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்கண்ணே, இப்ப எதுக்கு வேணும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இத பத்தி எதுவுமே பேசாதீங்க. ஏ சக்தி, என்ன சீன் போட்டுட்டு இருக்கியா? இந்த ஆள் போற போக்குல எங்க அத்தை மேல பழி போட்டு பேசிட்டு இருக்கான். நீ அவனை கட்டிக்கிற மாதிரி கண்டிச்சு அடக்கி வைக்கிறியா? இத பார், இதெல்லாம் வேற ஆள் கிட்ட வச்சுக்கோ. முதல்ல எங்க அத்தையை தப்பா பேசினதுக்கு அந்த ஆளை மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? ஊருக்கு நல்லது பண்ணாத அந்த ரங்கநாயகம்மா தான் மன்னிப்பு கேட்கணும். டேய் சண்முகம், என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கட்ட வக்கில்லாத வெறும் பையனி நீ என்ன மன்னிப்பு கேட்க சொல்வியா? ஏய் மீனாட்சி, பதவியில இருக்கிறங்கிற திமிர்ல மத்தவங்கள பேச விட்டெல்லாம் வேடிக்கை பார்க்காத. அது உனக்கே ஒரு நாள் அசிங்கமா போயிடும், பாத்துக்கும். அக்கா, சண்முக அண்ணன் பேசினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் அவர் பேசின வார்த்தை உங்க மனசை புண்படுத்தி இருந்தா அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். வருத்தம் எல்லாம் தெரிவிச்சா பத்தாது. அந்த ஆளை இங்க இருந்து வெளியே அனுப்புங்க, இல்ல நாங்க வெளிநடப்பு செய்வோம். இப்ப என்ன செய்ய போறீங்க? எங்க அண்ணி ரங்கநாயகி இங்க இருக்கணுமா, இல்ல இந்த வெறும் பய சண்முகம் இருக்கணுமா? நீங்களே முடிவை சொல்லுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.